நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது திருவடி மலர்களை வணங்கி மகிழ்கிறேன். நேற்று இன்று வந்த உறவல்லடி மிக நெடும் பண்டை காலம் முதல் தொடர்ந்து வந்ததாம் என்று மகாகவி பாரதி சொன்னது போல ஒரு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வருகிற ஒரு அற்புதமான உறவு. இன்னும் சொல்ல போனால் தொழில்துறை அறிமுகமாகத்தான் தொடங்கியது. நான் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன். அப்பொழுது மதிப்பிற்குரிய நீதிபதி பாலு ஐயா அவர்கள் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக பணியாற்றி கொண்டிருந்தார். நான் ஒரு பேங்க் டெபாசிட்காக அவரை பார்க்க போனேன். ஆனால் இப்பொழுது 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நட்பு இன்று ஒரு குடும்ப உறவாக உயர்ந்து வந்திருக்கிறது என்றால் அது அவருடைய பெருந்தன்மைக்கான சான்று. அந்த ஒரு அற்புதமான மனிதருக்கு முதற்கண் என் பணிவான வணக்கங்கள். அதே போல அழகாக இந்த அறிவுத்திருக்கோவிலின் தலைமை சார்ந்த தலைவர் பொன்னுசாமி ஐயா வரவேற்புரையில் சொன்னாங்க, சாதனை தான் பயன் தரும்னா எது சாதனை? அந்த அறிவுத்திருக்கோயில் ஒரு சாதனை என்று சொன்னார்கள். சத்தியமான வார்த்தை. இந்த இடம் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க அமர்ந்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரர் மதிப்பிற்குரிய ஆழியாறு அறிவுத்திருக்கோவில் அறங்காவலர், இந்த அறிவுத்திருக்கோவில் ஸ்தாபகர் எஸ்.வி. ஈஸ்வரன் அண்ணா அவர்களை பணிவோடு வணங்கி மகிழ்கிறேன். இந்த அறிவுத்திருக்கோவிலுடைய தலைமை பொறுப்பேற்று திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் போற்றுதலுக்குரிய பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கும், செயல் வீரராக திகழும் மதிப்புமிக்க கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், அறங்காவலர் பெருமக்களுக்கும், அன்பு சகோதர சகோதரிகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்ம செயல் வீரர் கிருஷ்ணன் ஐயாவை உண்மையில சொல்லியே ஆகணும். ஏன்னா தலைப்பே சாதனை தான் பயன் தரும். அவர் பாருங்க, ஒண்ணுமே பேசல. எந்த இடத்துல வரவேற்புரை அவர் சொல்லல, தலைமையுரையும் நிகழ்த்தல. ஆனால் இத்தனைக்கும் பின்னாடி அவர் தான் இருக்கார். உண்மையில் அதுதான் சாதனை. அருட்தந்தை அதைத்தான் சொல்கிறார், மனவளக்கலை என்பது போதனை மார்க்கம் அல்ல. ஒருத்தர் வருவாங்க, இங்க வந்து பேசுவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, 12:55 வரைக்கும் எனக்கு டைம். சரியா நான் அந்த நேரத்துல முடிச்சிருப்பேன். நான் உண்மையில ஐயா கிட்ட கூட சொன்னேன், நீங்க எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க, நான் எனக்கு எப்போ மைக்கு வருதுன்னு பார்க்கவே மாட்டேன். எந்த நேரத்துக்கு நான் முடிக்கணுங்கிறது தான் பார்ப்பேன். 12:55க்கு முடிக்கணும்னு சொல்லி நீங்க என்கிட்ட 12:50க்கு மைக்கு கொடுத்தாலும் நான் 12:55க்கு முடிச்சிருப்பேன். ஏனெனில் இது அருட்தந்தை காட்டிய ஒரு வழி. அதனால அருட்தந்தை சொன்னாங்க, இது ஒரு போதனை மார்க்கம் இல்லை. மணிக்கணக்கா பேசி என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் நாம் அதை சாதனைக்கு கொண்டு வர வேண்டும். இப்ப நமக்கு பசின்னு வைங்க, நீங்க எனக்கு பசிக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் ரொம்ப அழகா ஒரு அற்புதமான பேப்பர்ல விதவிதமான உணவு பதார்த்தங்கள் பெயரெல்லாம் எழுதி பலன்னு கொடுத்தீங்கன்னா என் பசி போகுமா? ஏதோ ஒரு உணவு, அது சாதாரண கூழா இருக்கலாம், ஒரு டம்ளர்ல கொடுத்தீங்கன்னா கூட என் பசி போகும். அதுதான் முக்கியம். சாதனை செயல்தான் நமக்கு நன்மை தருமே தவிர போதனைகள் பெரிதாக நம் வாழ்வில் மாற்றத்தை தர முடியாது. அதனால அருட்தந்தை ரொம்ப தெளிவா சொன்னாங்க, மனவள கலை என்பது சாதனை மார்க்கம். நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அதுவும் நம்ம தேசத்தை சொல்லவே வேண்டாம். கதை கேட்டு வளர்ந்த ஒரு மண் இது. அது போல ராமாயண கதை கேட்டிருக்கோம், மகாபாரத கதை கேட்டிருக்கோம். விடிய கதை கேட்டுட்டு, அதுவும் அப்பெல்லாம் கிராமத்துல நல்ல மணலை குதிச்சு உட்கார்ந்து கேட்டுட்டு எழுந்து இந்த மணலை தட்டுற மாதிரி இந்த கருத்துக்களையும் சேர்த்து தட்டி விட்டுட்டு போய் நம்மளுடைய பழைய வாழ்க்கை முறையை தொடர்ந்தால் அது எப்படி பயன் தரும்? சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்வார், நீ ஒரு லைப்ரரியில இருக்கிற அத்தனை புத்தகத்தையும் கரைச்சி குடிச்ச ஸ்காலர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அப்படி அறிவாளியா இருப்பதை விட அதுல இருக்க ஒரே ஒரு புத்தகத்துல இருந்து ஒரே ஒரு கருத்தை உன்னோட வாழ்க்கையில பின்பற்றி நடந்தால்
நீதான் உண்மையில் அறிவாளி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதை மட்டும்தான் கொஞ்சம் போட்டோம். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க, நாலேஜ் அண்ட் மேக்கப் ஆர் சிமிலர்ங்கிறாங்க. எனக்கு முதல்ல படிச்சப்போ ஒன்றும் புரியல. அறிவுக்கும் மேக்கப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எப்படி அது ரெண்டும் ஒண்ணு? அவர் அழகா பதில் சொன்னார், both work only when you apply. உங்க மேக்கப் கிட்ல எத்தனை விதவிதமான ஐட்டம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பயன்படுத்தினால்தான் உங்கள் அழகுக்கு அழகூட்டுகிறீர்கள். அதுபோல எத்தனை கருத்துக்களை உங்க மூலையில கொண்டு போய் திணிச்சு வச்சிருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒன்னே ஒண்ணு, இப்ப சொன்னாங்க உடற்பயிற்சினா அது செய்தால்தான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். நான் சொன்ன மாதிரிதான், பசிக்கு நீங்க உணவு கொடுத்தால்தான் என்னோட பசி போகுமே தவிர வெறும் வாய் வார்த்தைகளால் வயிறு நிறையாது. ரொம்ப வேடிக்கையான ஒரு ஜோக் சொன்னாங்க. ஒருத்தர் ஒரு டாக்டர் கிட்ட போவார். அவருக்கு கொஞ்சம் நடக்க முடியாம காலில் முழங்கால் தான் வலி இருக்கு. டாக்டர் பார்த்தாரு, பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் கொஞ்சம் இந்த பிசியோதெரப்பின்னு இப்ப சொல்ற மாதிரி சில உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறேன், அதை மட்டும் செய்யுங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் வலி இருக்கும், பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் செய்யுங்க, சரியா போயிடும்னாரு. ஒரு வாரம் கழிச்சு என்ன வந்து பாருங்கிறாரு. ஒரு வாரம் கழிச்சு ரொம்ப மோசமா வராரு அந்த மனிதர். நடக்கவே முடியல. 2 பேர் 2 பக்கம் கை தாங்கலா கொண்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சு? நம்ம சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் பண்ணியிருந்தா இவர் இன்னும் கொஞ்சம் நடந்து வந்திருக்கணுமே. போன முறையாவது ஒருத்தர் தான் பிடிச்சிட்டு வந்தாரு, இப்ப 2 பேர் பிடிச்சிட்டு வராங்க. டாக்டர் செக் பண்றதுக்காக அந்த படுக்க வைப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் இவரை படுக்க வச்சதும் டாக்டர் எதிரில் வந்து நின்று கேட்கிறாரு, நான் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சீங்களா அப்படின்னா. இவர் வேகமா தலையாட்டினார். செஞ்சுமா உங்களுக்கு இவ்வளவு மோசம் ஆயிடுச்சு உடல், எப்படி செஞ்சீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. போன முறையும் இவருக்கு முடியாம வந்து இதே பெட்ல தான் படுத்திருக்கிறாரு. டாக்டர் எதிரில் நின்று செஞ்சு காட்டினார் இல்லைங்களா. அப்ப எல்லாம் புரியுதான்னு கேட்டார். ஒரு தலையை ஆட்டினார். இப்ப டாக்டர் கேட்டார், எப்படி செஞ்சீங்க, செஞ்சு காட்டுங்கன்னா. இவர் உடனே படுத்து கண்ணை மூடினார். டாக்டருக்கு ஒன்றும் புரியல. எழுந்தில்ல செய்யணும், நான் கையை பிடிக்கிறேன், கண்ணை மூடுறீங்களேன்னா. டாக்டர் நீங்க சொன்ன பொழுது நான் பார்த்துக்கிட்டத கண்களை மூடி தினம் மனசுல நினைச்சு பார்ப்பேன். முதல்ல கால் 2ஐயும் பக்கம் பக்கம் வைக்கணும், முட்டி 2 ஒன்னோட ஒண்ணு ஒட்டக்கூடாது, அப்புறம் இப்படி சுத்தணும். இப்படி நினைச்சு என்ன பிரயோஜனம்? பயிற்சி செய்யல அவர். இப்ப 2 பேரும் 2 பக்கம் பிடிச்சு கொண்டு வந்து சேர்க்கிற அளவுக்கு இருக்காரு. அது போல நீங்கள் வார்த்தைகளால் எந்த மாற்றமும் வராது. உங்கள் வாழ்வியல் ஆகணும். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, an ounce of practice is worth more than tons of preaching. மணிக்கணக்கா போதிக்கிறத விட ஒரே ஒரு சிறிய செயல், ஒரு 5 நிமிடம் நீங்கள் செய்தால் கூட அதுதான் மாற்றத்தை தரும். இப்போ எங்களுக்கு ஆழியார்ல விவசாயத்துல ஒரு புதிய ஆராய்ச்சியை வந்து அருட்தந்தையோட வாழ்த்தும் பயணம்ங்கிறத ஆராய்ச்சி பண்ணினாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, விவசாயம் செய்கிற பொழுது நீங்கள் என்ன செய்றீங்க, நிலத்தை முதல்ல பண்படுத்தி உழுது விதைத்து அதற்கு தண்ணீர் ஊத்துறோம், நம்ம உரம் வைக்கிறோம். இதெல்லாம் செய்யற மாதிரியே வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. இந்த வாழ்த்தும் அதிக நன்மையை தரும் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. ஆழியார்ல மட்டும் இல்லை, ஆழியார்ல செஞ்சதை வச்சு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அக்ரி யூனிவர்சிட்டி வந்து அவங்களே இந்த ரிசர்ச் எடுத்தாங்க. அப்ப அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அவங்க சொன்னாங்க, நீங்க ஆழியார்ல ஒருவேளை எப்பொழுதும் தவம் செய்து அமைதியா இருக்கிறதுனால இங்க விளைச்சல் அதிகமா இருக்கலாம். வெண்டை செடியில தான் அந்த விளைச்சலை நிரூபிச்சு காட்டினாங்க. 2 பகுதி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பக்கம் வெண்டை செடி வாழ்த்தாதது, இந்த பக்கம் வெண்டை செடி வாழ்த்தி இதுல விளைச்சல் அதிகமா வந்தது. அப்ப கோவையில் இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகம் என்ன செய்தார்கள், நாங்க எங்க இடத்துல இதை டெஸ்ட் பண்ணி பார்த்து விளைச்சல் அதிகமானால் ஒத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அங்கேயும் அதிக மகசூல் தந்தது. அதன் பிறகு தமிழகத்தில் மட்டுமில்லை, அண்டை நாடுகள் நேபாள் எல்லாம் கூட அது முயற்சி செய்தார்கள். மஞ்சள் பயிர்ல, குச்சிக்கிழங்கு, நிறைய கத்திரிக்காயில எல்லாவற்றிலும் நிரூபித்து காட்டினார்கள். ஆனா எப்படி நிரூபித்தார்கள்? நீங்க விதைக்கணுமா இல்லையா?
நான் வாழ்க வளமுடன் வாழ்த்துறேன்னு சொன்னா வாழ்த்து மட்டும் பயன் தராது. அதனால சொல்லும் பொழுதே சொன்னாங்க, வாழ்த்தும் விவசாயத்தில் ஒரு இடுபொருள், அதுவும் நீங்க போடணும். இந்த பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, the chief ingredient here is love. எங்க உணவகத்துல தயார் பண்ற உணவுல நாங்க எப்படி ஒரு இட்லிக்கு அரிசி உளுந்து எல்லாம் போடுற மாதிரி அன்பையும் சேர்த்து போடுகிறோம். ஆனா அன்பு மட்டுமே போட்டா சாப்பாடு கிடைச்சிருங்களா? அதனாலதான் அருட்தந்தை சொல்கிறார், நீங்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னா உடற்பயிற்சி அவசியம் செய்யணும். அதுவும் ரொம்ப அழகா ஈஸ்வரன் அண்ணா பேசுறப்போ சொன்னாங்க, பாரத பிரதமரே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் யோகா பண்றேன்னு சொன்னார். அவரை விட பிஸியானவங்க யாராவது இங்க இருந்தா சொல்லுங்க. ஏன்னா நாம அப்படித்தானே சொல்றோம், எனக்கு 1/2 மணி நேரம் கிடைக்கல. உண்மையில் எல்லாருக்கும் அதே 24 மணி நேரம் தானே. இறைவன் எந்த பாகுபாடும் அதுல வைக்கல. ஆனா நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுதான் வித்தியாசம் இருக்கு. காலையில் எழுந்ததும் அந்த முதல் 1/2 மணி நேரம் உங்களுக்குன்னு எடுத்து பழகுங்க. மீ டைம்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. அந்த 1/2 மணி நேரம் உங்களுக்கானது. 1/2 மணி நேரம் ஒரு உடற்பயிற்சி செய்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடி ஒரு மௌனமா அமைதியா ஒரு தியானம் செய்து அந்த நாளை தொடங்கிட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருப்பதை உணர்வீர்கள். இன்னும் சொல்ல போனா காலங்காத்தால 1/2 மணி நேரமா எங்க போறதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த நாள் முழுக்க நீங்க வேலை செய்யறதுல பாருங்க, அந்த 1/2 மணி நேரத்தை விட அதிக நேரம் மிச்சம் பண்ணிடுவீங்க. என்ன காரணம்? முந்தி உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கவனம் குவிஞ்சு இருக்காது. ஏதோ ஒரு வேலை செய்ய போவீங்க, அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்தா அதை 5 நிமிஷம் பேசுவீங்க, இப்படி நேரம் சிதறந்து போகும். ஆனா காலையில யாரெல்லாம் தனக்குன்னு நேரம் எடுக்கிறாங்களோ அவங்களால அந்த நாள் முழுவதும் தன்னோட வேலைகளை ஒரு ஒழுங்குக்கு உட்படுத்தி செய்யற பொழுது ஒவ்வொரு 1 மணி நேரத்திலையும் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் மிச்சமானா கூட ஈஸியா இந்த 1/2 மணி நேரம் கிடைச்சிடும். அதனாலதான் அருட்தந்தை சொல்லுவாங்க, காலை எழுந்ததும் இந்த பயிற்சிகளை செய்திடுங்க. அதன் பிறகு நாள் முழுவதும் நீங்க உங்களோட ரொட்டீன் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம்னு. இப்ப உண்மையில யோசிச்சு பாருங்க, நாங்க எல்லாம் நேரம் வேலை வெட்டி இல்லாமலாம் உங்களை தேடி வந்திருக்கோம். அதுவும் எனக்கு ரொம்ப வியப்பு, மேடையில இருக்க உண்மையில இந்த முறை தான் செயலாளர் ஐயா மேடையில உட்கார்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன். போன முறையெல்லாம் இங்க நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள ஓடி ஓடி போய் பல வேலையை செய்துட்டு வந்துட்டார். நிறைய வேலைகள் செய்யறவங்க தான் எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறாங்க. என்ன காரணம்? அந்த தியானம் செய்து பழகினால் உங்கள் மனம் நிறைய விஷயங்களை ஒன்னோட ஒண்ணு போட்டு குழப்பாது. அழகாக இந்த சமயம் 1 at a timeன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் இப்போ இங்க இருக்கேனா 100% இந்த ஒரு வேலையை மட்டும் செய்யறேன். அதன் பிறகு இதை முடிச்சுட்டு போனா எனக்கு இருக்கவே இருக்கு அடுத்த வேலைகள். ஏன்னா நாங்க நாளை மறுநாள் வந்து திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு நிறைய பேரை ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கூட்டிட்டு வரணும். எனக்கு வரிசையா மெசேஜ் இருக்கு. ஆனா அதெல்லாம் கார்ல ஏறி பார்த்துக்கலாம். இந்த சமயத்துல எதையும் மனசுக்குள்ள கொண்டு போகாம இருக்கக்கூடிய ஒரு பக்குவம் தியானத்தினால வரும். எதற்காக உங்களை தேடி வந்தோம்னா, அருட்தந்தை கேட்ட ஒரே ஒரு குரு காணிக்கை. அருட்தந்தை என்ன சொல்லுவாங்க, இந்த பயிற்சியினால நீங்கள் நன்மை அடைந்தீர்களா? பாருங்க எவ்வளவு வேகமா அம்மா தலையாட்டுறாங்க. எவ்வளவு நாளா வரீங்கம்மா நீங்க பயிற்சிக்கு? 4 years ஆவா? 4 months. பாருங்களேன், ரொம்ப நன்றி. 4 மாசத்துக்கு நீங்க இவ்வளவு வேகமா தலையாட்டினா நான் 40 வருஷமா இருக்கேன். அப்ப வாழ்க்கையை கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? என்ன காரணம்னா, நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, அதுதான் அருட்தந்தையோட ஒரு நேரடி ஆசீர்வாதம். எல்லோரும் நீங்கள் ஆன்மீகம் அப்படின்னாக்கா துறவு சந்நியாசம்னு பேசுவாங்க. அருட்தந்தை தான் மீண்டும் மீண்டும் குடும்ப அமைதியை வலியுறுத்தியவர். அவர் தெளிவா சொன்னார், நம்ம மனவளக்கலை மன்றத்துல நம்ம யாரையும் இங்க சன்னியாசி ஆகிறத ஒத்துக்கிறதே இல்லை. அப்ப குடும்பம் அமைதியா இருக்கணும், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு நன்மைகள் நீங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறீங்க. நான் நினைச்சு பார்த்திருக்கேன், எனக்கு ஒரே பையன், ஒரு விஷயத்துக்கு கூட நான் அவனுக்காக எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல. இத்தனைக்கும் அவங்க அறிமுகப்படுத்தினப்ப சொன்ன மாதிரி 28 வருஷம் பேங்க்ல ஒர்க் பண்ண பொழுது 3 வருஷத்துக்கு மேல பேங்க்ல ஒரு இடத்துல விட மாட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் வந்து பெட்டி தூக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வேலையில என் குழந்தைக்கான பள்ளிக்கூடத்துக்கோ ஒரு கல்லூரிக்கோ நான் தடுமாறினதே இல்லை.
அருட்தந்தையோட நேரடி ஆசீர்வாதம் அது. யாரெல்லாம் மனவளக்கலை தொண்டுல இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை பொறுப்பை அவர் கையில எடுத்துக்கிறார். அப்ப அவனுக்கு எல்லாமே அழகழகா அமைஞ்சது. நல்லபடி படிச்சு ஒரு வேலைக்கு போற வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் பயிற்சி செய்கிற பொழுது கிடைக்கிற ஒரு நன்மை. என்ன காரணம்? நான் திரும்பவும் சொல்ல பாருங்க, பயிற்சி செய்யறதுனால மட்டும்தான் மனசுல ஒரு அமைதி வரும். அந்த அமைதி இருந்தால் நம்ம நிதானமாக விஷயங்களை கையாள்வோம். எனக்கு அதனால வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த ஒரே பையன் வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா, இவன் திடீர்னு படிச்சுட்டு நான் கனடா போறேன்னு நிக்கிறான். என்னோட கணவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்டா இருக்கிறது ஒரு பையன், நாங்க என்னடா பண்ணுவோம் இங்க, நீ போக வேண்டாம். உண்மையில மனவளக்கலை இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? அம்மா தானே ரொம்ப சென்டிமெண்ட் அதிகம் உள்ளவங்க. அவரை விட ஒரு பங்கு நான் தான் அதிகமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி போகாததா நிறுத்திருப்பேன். ஆனா தியானம் செய்ததுனால அந்த ஒரு தெளிவான சிந்தனை இருந்ததுனால நான் என்ன சொன்னீங்க, உனக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே, அதுக்கு நான் பொறுப்பு. ஆனா இப்ப போய் மண்ணுக்கு நிக்காத, வார்த்தைக்கு வார்த்தை அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவர் மனசு சங்கடப்படும். ஏன்னா நீங்க பொதுவா பாத்தீங்கன்னாக்கா நம்ம பெண்கள் பசங்க கோபமா பேசினாலும் பெருசா அழுத்திக்க மாட்டோம். இந்த நீர் அடிச்சு நீர் விலகுமான்ட்டு நம்ம பிள்ளைங்க தானே பேசினா பேசிட்டு போறாங்க. குழந்தைங்க ஒரு திரைப்பட பாடல் தான் ரொம்ப அழகா இருக்கும். அன்பால் குழந்தை கடிக்கின்றது, அதுவும் கொஞ்சம் வலிக்கின்றது. குழந்தைதான் கடிச்சா வலிக்காம இருக்குமா? ஆனால் அந்த அம்மாவுடைய உள்ளம் எப்படி இருக்கான்? தடவி பார்த்தால் இனிக்கின்றது, தாய்மையின் உள்ளம் சிரிக்கின்றதுன்னு கண்ணதாசன் எழுதினார். வலிதான், ஆனா அம்மாவுக்கு அது தாங்க முடியும். குழந்தை அடிச்சதையோ கடிச்சதையோ அப்பாவுக்கு முடியாது பாருங்க. அவர்கள் மனசுல அந்த வலி நின்று போயிடும். என் புள்ள இப்படி பேசிட்டானா, எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன, அந்த குழந்தைங்க அந்த வயசுக்கு கொஞ்சம் வேகமா ஒரு வார்த்தையை சொல்லிடும். அந்த பசங்க லாஜிக்கலா பேசுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. என் பையன் என்கிட்ட சொல்லுவான், அம்மா அவருக்கு இந்த வயசுக்கு இவ்வளவு கோபம் இருக்கும்னா நான் அவரோட ஜீன் தானே, அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும்? அவன் கேட்கறது கரெக்ட், அறிவுபூர்வமா சரி. ஆனா எமோஷனலா பாத்தீங்கன்னா அப்பாவோட மனசு வீணா போயிடும். அதனால நான் இவகிட்ட அது ஒண்ணுதான் சொன்னீங்க, என்கிட்ட கத்துற மாதிரி நீ அப்பா கிட்ட கத்தாத. அவரால் அதை தாங்க முடியாது. அவர் வெளியில பார்க்க எப்படி வேணா இருக்கலாம், உள்ள ரொம்ப சாஃப்ட். அதனால உனக்கு என்ன வேணும், நீ கனடா போகணும், அதுக்கு நான் பொறுப்பு. ஆனா இப்போ நீ ஒரு வார்த்தை கூட பேசாத, பட் நீ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடு. IELTS எழுதணும்னு சொன்னா, GMAT எழுதணும், எல்லாம் பண்ணு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட நான் மெல்ல மெல்ல சாதாரணமா தனியா இருக்கிறப்பெல்லாம் பேசுறப்போ, இங்க பாருங்க எனக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க, ஏன் அவனை நீங்க அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் இல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லுங்க, அவனே அதை ஒத்துக்குவான். ஆனா இவங்க கிட்ட எல்லா வசதிகளும் இருந்தா அவனு போய் அங்கேயே இருக்க போறது இல்லைல்ல. கொஞ்சம் நம்ம அவனை அனுப்பி பார்ப்போம், படிக்கட்ட முதல்ல. அவன் படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போற மாதிரி இல்லைங்க, இங்க வந்துருவான் இப்படி எதையெல்லாம் சொல்லி அப்புறம் படிச்சு அந்த வேலைக்கு போயிட்டு இப்ப வந்துட்டான்னு வைங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த தியானம்ங்கிற சாதனை இருந்ததுனால என்னோட மனசுல ஒரு நிதானம் இருந்தது. இந்த சூழ்நிலை நான் எப்படி கையாள வேண்டும், எனக்கு 2 பேரும் முக்கியம், 2 பேரோட மனதின் அமைதியும் முக்கியம். அதனால ஒன்றினால் ஒன்று கெடாமல், இது அருட்தந்தை சொல்லிக் கொடுத்த ஒரு வாசகம். நீங்க ஆன்மீகத்துக்கு வரீங்கிறதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு வந்தா அருட்தந்தை ஒத்துக்கவே மாட்டார். அதே போல என்னோட குடும்பத்துக்காக நான் அப்படி ஓடா உழைச்சி ஓடா போனேன்னு ஒரு டயலாக் சொல்லுவோம் பாத்தீங்களா, அருட்தந்தை ஒத்துக்கவே மாட்டார். முதல்ல உங்களை பாருங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்க குடும்பத்தை நீங்க சரியா கவனிக்க முடியும். நீங்க இப்ப பிளைட்ல டிராவல் பண்ணேன்னா, அண்ணா இப்பதான் சொன்னார் நார்வே போயிட்டு வந்தேன்னுட்டு. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாக்கா ஆக்சிஜன் மாஸ்க் போடுங்கன்னா, நீங்க ரொம்ப நேசிக்கிற உங்க குழந்தை பக்கத்துல, அந்த ஏர் ஹோஸ்டஸ் நீங்க குழந்தைக்கு மாஸ்க் போடலாம் விட மாட்டாங்க. முதல்ல நீங்க போடுங்க. நீங்க போட்டதன் பிறகு அந்த குழந்தையோ இல்ல வாழ்க்கை துணைவரோ பெரியவங்களோ யார் பக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு போடலாம். ஏன்னா உங்களோட சேஃப்டி ஃபர்ஸ்ட். நீங்க சரியா இருந்தால்தான் நீங்கள் நேசிக்கிற மற்றவர்களுக்கு நீங்கள் நினைக்கிற நன்மையை செய்ய முடியும். அதனால அருட்தந்தை என்ன சொல்லுவார், கடமை செய்யறப்ப முதல்ல தான் உங்களோட எக்ஸசைஸ்ல கைய வச்சுட்டு உங்க தியானத்துல கைய வச்சுட்டு நீங்க குடும்பத்துக்கு போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் எப்பொழுதும் பெண்கள்கிட்ட கேட்பேன், இந்த குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை கொடுத்தா நல்லது, அயன் அதிகம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அது உருவது கொஞ்சம் நேரம் எடுக்கிற வேலை, அதை செஞ்சுட்டு இவங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க அல்லது தியானம் பண்ண மாட்டாங்க. எந்த குழந்தை உங்களுக்கு முருங்கைக்கீரையை விரும்பி சாப்பிட்டது, அது சாப்பிடாது. வச்சதை முதல்ல சொல்லி எனக்கு கீரை வைக்காதம்மா அப்படிங்கும். இவங்களுக்கு என்ன கோபம் பொங்கி வரும்,
எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை, இது நடுவில் இந்த குழந்தைக்காக தான் பார்த்து இதை உருவி எல்லாம் சமைச்சு வச்சா நீ சாப்பிட மாட்டேங்கிற. நான் சொல்றேன், நீங்க இந்த முருங்கைக்கீரை செய்யற நேரத்துக்கு தியானம் பண்ணியிருந்தா பொறுமையா குழந்தைகிட்ட எடுத்து சொல்லணும், நாளைக்கு நான் கீரை பண்ண போறேன், அட்வான்ஸ் புக்கிங் தான், நீ கொஞ்சம் சாப்பிட்டு பழகு, அது உடம்புக்கு நல்லது. நீ எல்லாமே குழந்தைங்க, நம்ம எல்லாம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்ன ஒரு தலைமுறை. இன்னைக்கு குழந்தைங்க என்ன சொல்றாங்க? மாதா பிதா கூகுள் தெய்வம். எதுனாலும் போய் அந்த கூகுள் ஆண்டவர் சொன்னாதான் ஒத்துக்கிறாங்க. நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்க. பரவாயில்ல, போய் செக் பண்ண, உனக்கு அந்த கீரை உடம்புக்கு நல்லதுன்னா சாப்பிடு என்று ஒரு நிதானமாக பேசுறதுக்கு நேரம் இருக்கும். எப்ப நேரம் இருக்கும்? பெரியவங்க சொன்ன மாதிரி பதறாத காரியம் சிதறாது. என் மனசுல பதட்டம் இல்லாமல் ஒரு அமைதி இருந்தால்தான் எனக்கு சிந்திக்க முடியும். ஆனா நான் எனக்கான நேரத்தை எடுத்துக்கிறதே இல்லையே, அப்ப என்னுடைய மனம் எப்படி அமைதியா இருக்கும்? அதனால அருட்தந்தை சொன்னார், நீங்கள் பெரிதும் நேசிக்கிற உங்க குடும்பத்துக்கு கொடுக்கிற நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நேரம் கொடுத்துருங்க. ஒரு மணி நேரம் நீங்கள் உடற்பயிற்சி செய்து தியானம் செய்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை அமைதியாக கையாள முடியும். எப்ப நம்ம பிரச்சனைனால சோர்ந்து போறோம்னா, அருட்தந்தை எனக்கு ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார். நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஒரு கெஸ்ட் வராங்க. பொதுவா நமக்கு என்ன பழக்கங்க, நம்ம சாப்பிட்றப்ப யார் வந்தாலும் வாங்க வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு உற்சாகமாக சொல்லுவோம். அந்த விருந்தோம்பல் நம்முடைய பண்பு. ஆனா அப்பதான் உங்களுக்கு கிச்சன்ல சொல்லியிருக்காங்கன்னு வைங்க, இதுதான் கடைசி தோசை, உனக்கு இன்னொரு தோசை சாப்பிட்டா பரவாயில்லன்னு நினைச்சேன்னா கொஞ்சம் ஒரு வாழைப்பழம் இருக்கு சாப்பிட்டுக்கோ, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏதோ மாவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப நீங்க திகைச்சு போய் நிற்பீங்களா இல்லையா? வந்த விருந்தாளியை நீங்க சாப்பிட சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன உண்மை தெரியும்? கிச்சன் க்ளோஸ் தாங்க. இவங்க இப்ப சாப்பிட்டு இன்னும் உபச்சாரம் எல்லாம் செய்ய முடியாது. அப்போ ஒரு திகைப்பு வரும் அல்லவா நமக்கு? என்ன சொல்றது? சாப்பிடுன்னு சொல்ல முடியாது, சொல்லாமலும் இருக்க முடியல. அருட்தந்தை இந்த சாதாரண நடைமுறை உதாரணத்தை எங்க கொண்டு வந்து பொறுக்கிறார்னு பாருங்க. வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது யாருடைய மனம் திகைத்து குழம்பி போய் நிக்குதுன்னா, எப்படி அங்க சமையல் அறையில அந்த உணவுப் பொருள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இவங்க குழப்பம் அடைகிறார்களோ, அது போல இந்த மனம் பலவீனமாக இருக்கிறவர்கள் குழப்பம் அடைகிறாங்க. ஒரு பிரச்சனை வந்ததும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. அதை எப்படி கையாள்வது, எப்படி சிந்திக்கலாம்னு கூட தெரியல. அட அட்லீஸ்ட் இப்போதைக்கு அந்த பிரச்சனையை விட்டுடுப்பா, கொஞ்சம் ஆற போடு, அதுக்கு கூட நமக்கு பொறுமை இல்லை, உடனே முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு பிரச்சனை இன்னும் பெருசாக்கிடுவோம். இதே உங்களுக்கு வீட்டுல அப்பதான் மாவு ஆட்டி அந்த பாத்திரம் நிறைய மாவு இருக்குன்னு வைங்க, என்ன உற்சாகமா கூப்பிடுவீங்க, நீங்க வாங்க வாங்க சரியான நேரத்துக்கு வந்தீங்க. அதுவும் இன்னைக்கு பாருங்க, அம்மா நான் இன்னைக்கு காலையில உண்மையாருமே குழந்தை ஸ்ருத்தாவோட ஒரு கிரேவியை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சன்னா மசால் மாதிரி ஒன்று செஞ்சிருந்தாங்க. நான் உண்மையில சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு குழந்தைங்கெல்லாம் எவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள்ல திறமைசாலிகளா இருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான உணவு ரெடியா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு பாருங்க, அவங்க இந்த சன்னா வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க, 2 இட்லி நானே எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுருக்கேன், நீங்களும் வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க சொல்லுவோமா இல்லையா? என்ன காரணம்? அங்க நிறைய உணவு பதார்த்தம் இருக்குங்கிற தைரியம். இதே போல தியானம் செய்து 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 உங்கள் மனம் வளமாக இருந்தால் எந்த வாழ்க்கை பிரச்சனைக்கும் அசர மாட்டீங்க. சரி வந்துடுச்சுல, என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கலாம், கொஞ்சம் ஆற போடலாம், அல்லது அருட்தந்தை கிட்ட விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு, சுவாமிஜி நீங்க தான் எனக்கு வழி காட்டணும். இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு உங்கள் மனம் வளமாக இருக்கணும். அது எப்படி ஒரு நாள்ல வரும்? குழந்தைக்கு இட்லி கேட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம்? நேத்து மாவு அரைச்சி வச்சிருந்தா இன்னைக்கு இட்லி கொடுக்கலாம். அரைச்சி வைக்கலன்னா என்ன சொல்ல போறோம்? தங்க வேணா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பூரி பண்ணி கொடுக்குறேன், இன்னைக்கு மாவு அரைச்சி நாளைக்கு உனக்கு தோசையோ என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்குறேன். ஒரு இட்லி தோசை சாப்பிடணும்னாலே ஒரு நாளைக்கு முன்னாடி திட்டமிட்டு நம்ம தயார் செய்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது எதிர்கொள்ள வேண்டிய மனசை தயார் பண்ணணுமா வேண்டாமா? திடீர்னு அந்த சமயத்துக்கு உங்க மனசு உங்களை சப்போர்ட் பண்ணிடுமா? ஒவ்வொரு நாளும் தியானம் செய்து 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 பழகி இருந்தால் எதிர்பாராத ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. அதை சமாளிக்கக்கூடிய திறமை வல்லமை உங்களுக்கு இருக்கும். அதற்குத்தான் அருட்தந்தை இது சாதனை மார்க்கம்.
செயல் 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 என்று திரும்ப 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 சொன்னார். எவ்வளவு கேட்டாலும் இந்த ஹாலுக்குள்ள இருக்க வரைக்கும் அது கேட்டது மனசுல நிற்கும். இதை தாண்டி வெளியில போனதுமே நம்ம மனசு இயல்பா சொல்லும், என்ன லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு, அவ்வளவுதான். நம்ம கேட்டது எல்லாம் மறந்து போயிடும். அது தப்பும் கிடையாது, மூளையினோட இயல்பே அதுதான். ஆனால் இதே நீங்கள் செயல் செய்திருந்தால், உடற்பயிற்சி செய்திருந்தால், ஒரு அவசரத்துக்கு உங்களால நிச்சயமா உடல் ஒத்துழைப்பு கொடுக்கும். இன்னைக்கு அவங்க பிசினஸ் எல்லாம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இத்தனை நாள் தூக்கம் கெடுது. என்ன காரணம்? ஊர்ல இருக்கிற பொழுது தங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த உடற்பயிற்சி தியானம் தவறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அண்ணா காலையில் 11 மணி வரைக்கும் போன் எடுக்க மாட்டீங்கல்ல, 10 வரைக்கும் பாத்தீங்களா? நம்ம முடிக்கிறதே போன்ல தானே கண்ண முடிக்கிறோம். எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு ஒழுங்கு இருக்கும். இன்னைக்கு ரொம்ப அழகா சொல்றாங்க, இந்த மோட்டிவேஷன் ரொம்ப உதவி செய்யும்னு கல்லூரிகள்லாம் பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்டெல்லாம் உரை நிகழ்த்து சொல்றாங்க. இன்னைக்கு அழகாக விஞ்ஞானம் நிரூபிக்கிறது, மோட்டிவேஷன் எல்லாம் உதவி செய்யாது. டிசிப்ளின் alone will help you. பயிற்சி பயிற்சி பயிற்சி. மோட்டிவேஷன் என்ன பண்ணுவாரு? அவர் 1 மணி நேரத்துக்கு பேசிட்டு போவார். நீங்க காலையில சாப்பிட்டா மதியம் பசிக்குதான், பசிக்கலையா? சாப்பிடத்தானே வேண்டி இருக்கு. மோட்டிவேஷன் அப்படித்தான் சொல்றாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலையில சாப்பிட்டா மதியம் பசிக்கிற மாதிரி காலையில கேட்ட உரை அப்போதைக்கு நல்லா சுறுசுறுப்பா இருந்தது, உற்சாகமா இருந்தது. சாயந்தரம் மறுபடியும் டல்லா போயிடுவோம். இன்னொரு முறை நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ளணும். செல்ஃப் மோட்டிவேஷன். அதை விட சிறந்தது என்ன சொல்றாங்க? பிராக்டிஸ். முதல்ல அப்படி ஒரு என்ன சொல்றது, எந்திரம் மாதிரி மெக்கானிக்கல் சொல்லுவோம் இல்லைங்களா, செய்யுங்க. முதல்ல உங்களுக்கு உடம்பே வணங்காத எக்ஸசைஸ் பண்றதுக்கு மேபி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு போட்டுக்கோங்க, மியூசிக் கேட்டுட்டு கூட செய்யுங்க. பொதுவா அருட்தந்தை சொல்வது உடற்பயிற்சி என்பது உடல் தவம்னே சொல்லுவார். இது ஒரு பாடி மெடிடேஷன். கண்களை மூடி அந்தந்த உறுப்புல மனசை நிறுத்தி செய்யுங்கன்னு சொல்லுவார். நமக்கு அது முடியலன்னா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு மியூசிக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு உரையோ கேட்டுட்டு கூட செய்யுங்க. ஆனா செய்யுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த செயல் தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். மற்றபடி உடற்பயிற்சி பற்றி மணிக்கணக்கா பேசினாலும் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்க போறது இல்லை. நீங்கள் அந்த பயிற்சியை செய்ய அதிலும் அருட்தந்தையோட பயிற்சிக்கு என்ன ஒரு மேன்மைனா, அதை ஒரு 7 வயசு குழந்தையும் செய்யலாம், 70 வயசு பெரியவங்களும் செய்யலாம். ரொம்ப எளிமையான பயிற்சி, ஆனால் அதே சமயம் ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய பயிற்சி. நம்ம பெருசா ஒரு வெயிட் லிஃப்டிங் ஜிம்மு போயெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பயிற்சி செய்தால் நீங்க டாக்டர் கிட்ட போக வேண்டாம். இதை விட என்ன வேணும்? திடீர்னு போய் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு, இதுக்கு டயபெட்டிஸ் இருந்தா சைலண்ட் கில்லர்ங்கிறாங்க, ஹைப்பர் டென்ஷன், அதெல்லாம் உங்ககிட்ட கூட வராதுன்னு கேரண்டி கொடுக்க முடியும். ஏதோ ஒரு காரணத்தினால வந்தால் கூட உங்க மனசுல ஒரு பெரிய தன்னம்பிக்கை இருக்கும் பாருங்க. சமீபத்துல சென்னையில ஒரு சகோதரி நளினின்ட்டு, நான் திரும்பி அவங்களை பார்க்கறது கூட இல்லை, ஆன்லைன் செஷன்ல தான் பார்ப்பேன். அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு மூளையில ஏதோ ஒரு கட்டின்னு சொல்லி டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்றாரு. 76 வயசு அவங்களுக்கு. அவங்க என்ன உறுதியா சொல்லியிருக்காங்க பாருங்க, டாக்டர் அது என்ன கட்டியா இருக்கட்டும். ஏன்னா டாக்டர் சொல்றாரு, அம்மா எடுத்து பயாப்சி பண்ணி பார்த்துடலாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவங்க சொல்றது பாருங்க, 76 வயசு, கணவரும் போயாச்சு, நிறைவா குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணி பேர குழந்தைங்களை பார்த்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு ஒரு ஆசையும் கிடையாது. ஏன்னா அவங்க எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வை. சென்னையில் அவங்களுக்கு 2 கட்டடம், சொந்த கட்டடம் இருந்தது. இப்போ ஈஸ்வரன் அண்ணா போல ஒரு பெரிய மனசு, 2யும் நம்முடைய உலக சமுதாய சேவாசனத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்க அற்புதமா இந்த இடத்தை 10 பேர் தியானம் செய்து நன்மை அடையட்டும். ஏன்னா நான் ஒரு அம்மாவா, அவங்க குழந்தை சின்ன வயசுல கேன்சர்ல பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அதையெல்லாம் தாங்குவதற்கு எனக்கு இந்த மனவள கலை தான் உதவி செஞ்சது. அதனால இந்த பயிற்சி என்னோட 2 கட்டடத்திலையும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அது ஒரு பிரார்த்தனை தான் எனக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்றாங்க, ஒரு பயாப்சி பண்ணாதீங்க, வாழ்ந்த வரைக்கும் நிறைவா வாழ்ந்துட்டேன், இதுக்கு மேல எத்தனை காலம் இருக்கணும்னு இறைவன் நினைக்கிறோனோ அத்தனை காலம் இருந்துட்டு போறேன். இந்த தைரியம், தெளிவான சிந்தனை தியானம் மட்டும்தான் தரும். நீங்கள் அது போல செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்க நீட்டா பயாப்சி பண்ணி பார்க்கலாம், உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் மகிழ்ச்சியா வாழலாம், அது உங்கள் தனிப்பட்ட உரிமை. ஆனால் நான் சொல்ல வருவது, அவர்களால் எதிர்கொள்ள முடிந்தது பாருங்க அந்த விஷயத்தை. யாருமே இல்லை, தனி மனுஷி இப்போ. ஆனா ரொம்ப தைரியமா என்ன சொன்னாங்க, பரவாயில்ல டாக்டர், மூளையில கட்டி இருந்தா இருந்துட்டு போகட்டும், அது ஒண்ணு என்ன இப்ப பாதிக்கல,
நான் இப்படியே வாழ்ந்து விட்டு போகிறேன். இந்த நிதானம் தான் உங்களுக்கு தியானம் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. அதனால அருட்தந்தையே என்ன சொல்றார், நானே இது ஒரு நாள்ல கொடுத்துடல, அவரே இந்த சாதனை கொண்டு வருவதற்கு எப்படி பயிற்சி செய்தார்னு சொல்றார் பாருங்க. பிழை போக்கி தரம் உயர்த்தும் மனவளக்கலை. எத்தனை அழகா டிஃபைன் பண்றார் பாருங்க இந்த மனவளக்கலை. எனக்கு அந்த பேரே ரொம்ப பிடிக்கும். அருட்தந்தை உடலுக்கு உடற்பயிற்சி கொடுத்தார், உயிருக்கு காயகல்பம் கொடுத்தார், மனசுக்கு பாருங்க 2 பயிற்சி கொடுக்கிறார். அகத்தவம் ஒண்ணு, அகத்தாய்வு ஒண்ணு. என்ன காரணம்? நீங்க தவம் நல்லா செய்தீங்கன்னா என்ன நடக்கும்? மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கும், உறுதி கிடைக்கும், வல்லமை கிடைக்கும். ஆனா அதை வச்சு நீங்க நல்லதுதான் பண்ணுவீங்கன்னு கேரண்டி எல்லாம் கிடையாது. நம்ம புராண கதைகள்ல படிச்சிருப்போம்ல, இந்த துர்வாச முனிவர் எதற்கு பிரசித்தி பெற்றவர்? அவர் கோபம். துர்வாசர் கோபம்னா வைகுந்தத்துல இருந்து பிரம்மலோகத்துல இருந்து எல்லாம் நடுங்குது. அப்ப என்ன பயன்? தவம் செய்தார் அவர், நல்ல ஆழமான தவம். ஆனால் அந்த தவத்தை கொண்டு தன் பண்பு நலன்களை சீரமைக்க கோவப்படுறார். அதனாலதான் அருட்தந்தை என்ன செய்தார்? கூடவே அகத்தாய்வு கொடுத்து சினம் தவிர்த்தல். நீங்கள் தியானம் செஞ்சா உங்களுடைய மனதினுடைய திறமை அதிகரிக்கும். அதை வச்சு நீங்க எவ்வளவு நுட்பமா கோவப்படலாம்னு கத்துக்கிறதுக்காக தியானம் பண்றோம். இன்னைக்கு ரொம்ப அழகா அண்ணா பேசுறப்ப சொன்னாங்க, நான் இப்ப ஆர்கியூமெண்ட்டுக்கே போறது இல்லைன்னு. எவ்வளவு பெரிய விஷயம் அது. அது ஒண்ணு இருந்தா ஒவ்வொரு குடும்பமும் இன்று ஒரு இன்ப பூஞ்சோலை தான். இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் ஆர்கியூமெண்ட்ல தானே வருது. அது ரொம்ப அழகா அவர் சொன்னார் பாருங்க. இந்த தியரி எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் யாராவது நம்மளோட வாழ்க்கை துணைவரோட எண்ணத்தை மாத்தணும்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். சுவாமிஜி ஆழியார்ல கேட்பாங்க. அப்ப நல்லா அந்த அரங்கம் முழுக்க நாங்க உட்கார்ந்துருப்போம். ஒரு 1000 பேர் இருக்கீங்க இந்த ஆடிட்டோரியத்துல. மகரிஷி சொல்லுவாரு, யாராவது ஒருத்தர், அதுவும் சகோதரர்களை பார்த்துதான் கேட்பார், உங்க மீச மேல கைய வச்சு என் மனைவிய மாத்திட்டேன்னு சொல்றவங்க இந்த மேடைக்கு வாங்க. ஒருத்தர் கூட இல்ல. ஆனா இன்னமும் ஏன் உங்க மனைவியை மாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க? இத்தனை வருஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க மாற மாட்டாங்கன்னு. அதுவும் அண்ணா பேசுறப்ப அழகா சொன்னார், மாத்துறதுன்னா என்னத்தான் நான் மாத்திக்கலாம், ஆனா நம்ம அங்க ஒர்க் பண்ணவே மாட்டோம். நாம எப்பொழுதும் என்ன சொல்லுவோம், என்னோட மனைவி மட்டும் கொஞ்சம் என் பேச்சை கேட்டிருந்தா இந்நேரம் நான் எங்கேயோ போயிருப்பேன். அல்லது பெண்களா இருந்தா சொல்லுவாங்க, என் கணவர் மட்டும் கொஞ்சம் புத்தியோட குழைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நாங்க இருக்கிற இடமே வேற. எப்பொழுதும் இன்னொருவர் தான் நம்ம கையை காட்டுறோம். அவர் கொஞ்சம் இப்படி நடந்திருந்தா, இந்த மாதிரி எல்லாம் செய்திருந்தால். ஆனா நான் என்ன செய்துட்டு இருக்கேன்? என்னை பற்றி யோசிக்க வைப்பதுதான் மனவளக்கலை. பார்த்ததை எடுத்தது சொல்றாரு பாருங்க. நீங்கள் தியானம் செய்து கிடைத்த சக்தியை கொண்டு உங்கள் பண்புகளை உயர்த்திக்கணும். இப்ப அவர் சொன்ன மாதிரி தைரியமா நம்மளால சொல்ல முடியணும். நான் இப்ப கோவப்படுறதே இல்லைங்க. எங்க வீட்டுல யார் எப்படி நடந்து கொண்டாலும் என்னிடமிருந்து அவர்களுக்கு வாழ்க வளமுடன்கிற ஒரு கனிந்த வாழ்த்து தான் போகுது. அந்த சொல்கிற பக்குவம் தான் அகத்தாய்வு கொடுக்கிற பரிசு. அப்ப அருட்தந்தை சொல்றாங்க, இந்த மனவளக்கலை பிழை போக்கி தரம் உயர்த்தும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத குணங்கள், தவறுகளை எல்லாம் போக்கி நம்முடைய தரத்தை உயர்த்துகின்றது. இப்படிப்பட்ட பயிற்சியை அருட்தந்தை பாருங்க, பிறந்தது அந்த குடுவாஞ்சேரி குக்கிராமம். அங்க மட்டும் இருக்கிற மனுஷங்களுக்கோ இல்ல தமிழகத்திற்கோ இந்தியாவிற்கோ சொல்லி கொடுக்கறதோட நிறுத்தல. அவர் என்ன சொல்றார், பேருலக மக்கள் எல்லாம் பெற்று நலம் காண, இந்த உலகம் முழுவதும் வாழுகின்ற அந்த 250 கோடி மக்களுக்கும் இந்த பயிற்சி போகணும். இப்படி அவர்கிட்ட தழைத்த ஒரு நல்ல எண்ணம், ஒரு எண்ணம் தான் அவருக்கு தோணுது, மக்களுக்கு மனவளக்கலையை கொண்டு போய் சேர்த்தணும். அந்த எண்ணம் எப்படி சாதனையாக மாறியதுன்னு அவரே சொல்றாரு பாருங்க. தழைத்த ஒரு நல் எண்ணம் தக்க வலு பெற்று தவ பயிற்சி, உடற்பயிற்சி, தற்சோதனைகள், பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காய கற்பம், பிள்ளைகளும் வழி வழியாக சந்ததிகளும் பெற்று நலம் காண அழைக்கின்றேன் உலகோரே அன்பின் பெருக்கத்தால் அனைவருக்கும் பொது சொத்தாம் அறிவு கலை கொள்வீர்கள். அழைக்கின்றேன் உலகோரே அன்பின் பெருக்கத்தால். இந்த பயிற்சிகள் நான் ஒருத்த கஷ்டப்பட்டு உருவாக்கின
ஆனா எனக்கு மட்டும் சொந்தமல்ல, நான் பிறந்த இந்த இந்திய தேசத்துக்கு மட்டும் சொந்தமல்ல, உலகம் முழுவதும் வாழுகின்ற மக்களுக்கு சொந்தமானது. அருட்தந்தை எனக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்வார். ஒரு ஊர்ல தண்ணி கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு பெரியவர் முயற்சி செய்து அந்த ஊர் இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி நல்ல அற்புதமான ஒரு குளம் வெட்டி அல்லது கிணறு வெட்டி தண்ணி கொண்டு வந்துட்டாரு வைங்க. இப்ப அந்த ஊர் மொத்தமும் அந்த தண்ணீரை குடிச்சு பயனடையலாம் அல்லவா? ஒவ்வொருத்தரும் கிளம்பணுமா, நான் ஒரு கிணறு வெட்டுறேன்னு. அது போல இந்த மனவளக்கலை என்கின்ற ஒரு பொக்கிஷத்தை நான் உருவாக்கி கொடுத்துட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த பயிற்சிகளை செய்து பயன் அடைய வேண்டியதுதான் அருட்தந்தை சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு ஐயா ஈஸ்வரன் நான் பேசுற பொழுது அவர் நிச்சயமா அருட்தந்தையோட இந்த இதை கேட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா கரெக்டா அதே வாசகம் தான் சொன்னார். இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டியிருக்கோம்னா நமக்கு என்ன தேவைப்படுகிறது? ஊர் மக்கள் வந்து பயிற்சி செய்து பயனடைஞ்சு கட்டடம் பத்தலைங்க, இன்னொரு கட்டடம் கட்டுன்னு கேட்கணும். அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா ஈன்ற பொழுதில் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு கட்டடம் கட்டி கொடுக்கிறவங்களுக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்கும்? இது பயன்படுகிறது. இதை பயன்படுத்தி இந்த மக்கள் எல்லோரும் நன்மை அடைகிறார்கள். அப்ப இன்னும் கொஞ்சம் விசாலமாக்கணும். இந்த எண்ணம் அவங்களுக்கு வரணும்னா நாம அதை செய்யணும். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது மன்றத்துக்கு வருவதுன்னு ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. நம்ம தினம் தினம் வருவதுங்கிறது அப்புறம். ஒரு வாரத்துல நான் ஒரு முறை வெள்ளிக்கிழமையான கோவிலுக்கு போறேன், இல்ல செவ்வாய்க்கிழமையான துர்கை அம்மனுக்கு விளக்கு வைக்கிறேன், இப்படி ஏதோ ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா? அது போல ஒரு நாள் நான் மன்றத்துக்கு வந்து தியானம் செய்வேன். என்ன காரணம்? இதே தியானத்தை நான் வீட்டுல செய்யதாங்க செய்யறேன். ஏன் மன்றத்துக்கு வந்து செய்யணும்? வள்ளல் பெருமான் சொல்வார், தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். நீங்க கோவிட்ல தான் அதை நமக்கு ரொம்ப பார்த்தோம். நம்ம பேங்க் லாக்கர்ல இருந்த தங்கம் எல்லாம் நமக்கு நன்மை செய்யல. கோவிட்ல இந்த ஜூம் மூலமா ஆழியார்ல இருந்து உரைகள் அருட்தந்தையோட கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் மனசுக்கு ஒரு தைரியம் கொடுத்தது. அது போல நம்ம கூடி தவம் செய்கிற பொழுது நமக்கு மனசு தவத்துல நிக்காம அது எங்கேயோ போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப செயல் வீரர்களா இருந்தா அந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. நீங்க அவங்களை பிடிச்சி உட்கார வைக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த குழந்தைகளை ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்றோம் பாருங்க, அதே மாதிரி பெரியவங்களும் இருப்பாங்க. ஒர்க்கஹாலிக்னு சொல்லுவோம். நம்ம வேலை செய்யாம அவங்களால இருக்க முடியாது. நீங்க அவங்களை பிடிச்சி எப்படி தவம் பண்ண உட்கார வைப்பீங்க? உட்கார்ந்து கண்ணை மூடினா அவங்க மனசு எல்லா பக்கமும் ஓடும். இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும். அப்படி ஓடுற மனசு கூட்டு தவத்தில் தன்னை போல ஒரு அமைதிக்கு வரும். என்ன காரணம்? என்னோட மனசு ஓடுற தன்மை உள்ளது. ஆனா இங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் நிதானமானவர்கள் இருப்பாங்க, அல்லது பல வருஷம் தவம் செய்து 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 பழகிய அனுபவஸ்தர்கள் இருப்பாங்க. அவர்களுடைய அந்த அமைதி அலை எனக்கு உதவி செய்யும். அப்ப என்னோட மனதும் பல திசைகளில் ஓடுவதை நிறுத்தி கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வரும். கொஞ்சம் முயற்சி செய்யணும், கொஞ்சம் பழகணும். அர்த்தத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. ஒரு மேஜிக் ஷோ மாதிரி ஜீ பூம்பா போட்டெல்லாம் உங்க மனசை யாரும் மாற்ற முடியாது. நான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இந்த உரை கேட்ட இந்த சாதனை மார்க்கம் என்னோட வாழ்க்கையில அதிக பயன் தரும்னு ஐ ஜஸ்ட் கெட் கன்வின்ஸ்ட். எனக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஆனால் வீட்டுக்கு போனதும் அங்க ஏதோ ஒண்ணு நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலன்னு கத்துவோம். என்ன காரணம்? இதுவரை கத்தி 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 பழகி இருக்கோம் பார்த்தீங்களா? அந்த பழக்கம் தான் மேல வந்து நிற்கும். ஆனால் அந்த பழக்கத்தை மாற்றுவதற்கு அருட்தந்தையே சொல்ற ஒரு உதாரணம், விவசாய பெருமக்களா இருக்கிறதுனால இப்போ அழகான ஒரு கட்டிடம் இந்த பக்கம் பள்ளமா இருக்குன்னு வைங்க. மழை பெய்தால் என்ன பண்ணும்? இந்த பள்ளத்துல தானே தண்ணி ஓடும். நான் இப்போ இந்த பக்கம் நல்ல வாழை மரங்கள் வச்சிருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன், இப்போ மழை பெய்தால் எனக்கு தண்ணி வாழை மரத்துக்கு வரணும். நான் நினைச்சதும் வந்துருங்களா? நான் என்ன செய்யணும்? இப்போ அந்த பக்கம் கால்வாய் வெட்டணும். அந்த கால்வாய் எப்படி இருக்கணும்? இந்த பக்கம் இருக்கிற பள்ளத்தை விட ஆழமா இருக்கணும். இருந்தால்தான் அடுத்த முறை மழை பெஞ்சா அந்த தண்ணி என்ன பண்ணும்? அந்த கால்வாயில ஓடாம இங்க வரும். அது போல இதுவரைக்கும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. காலையில சீக்கிரமா எழுந்துக்க முடியல, அல்லது கோபம் வந்தா அதை கட்டுப்படுத்த முடியல, சில விஷயங்கள் ஒழுங்கா செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. இப்படி ஏதோ ஒரு பலவீனங்கள் இருக்குன்னா நீங்க தியானம் செய்ய ஆரம்பிச்சுன்னா அது எல்லாம் மாறிடாது. இந்த தியான பயிற்சி ஆழமாகணும்.
இதை தொடர்ந்து செய்து 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 இது ஆழம் ஆகிறப்போ ஒரு நாள் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஓ, இந்த பெரிய விஷயத்துக்கு கூட நான் கத்தவே இல்லையா இன்னைக்கு, கோபப்படாம அமைதியாக இதை தாண்டி வந்துட்டேனா, சபாஷ், உங்க மனசுல நீங்களே உங்களை பாராட்டி கொள்ள முடியும். ஆனா அது வருவதற்கு கொஞ்சம் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யணும். முயற்சியோடு தொடர்ச்சியா பயிற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். அதனால அருட்தந்தை மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் முதல்ல தொடங்குங்க. ஈவன் 1000 miles journey begin with a single step அப்படிம்பாங்க. ஒரு அடி எடுத்து வைங்க. ஒரு வாரத்திற்கு ஒரு முறை நான் அறிவு திருக்கோயிலுக்கு கட்டாயம் வருவேன். அந்த வாரத்தில் ஒரு முறை 1 மணி நேரம்ங்கிறது எனக்கான நேரம். என்னுடைய உடலை, என்னுடைய மனசு. நீங்க இன்னும் சொல்ல போனா சகோதரிகளுக்கு தெரியும், இப்போ ராத்திரி தூங்க போற பொழுது அந்த பாத்திரங்கள் எல்லாம் நம்ம கழுவி கிச்சனை சுத்தம் பண்ணிட்டு தானே படுக்க போறோம். அப்பதானே காலையில எழுந்தா சமைக்கலாம் நம்ம. அதே போல இந்த உடலும் மனதும் கொண்டுதானே இந்த வாழ்க்கையில நம்ம இவ்வளவு நன்மைகள் சாதிச்சிருக்கோம். நீங்க உங்க தொழில்துறையை வெற்றியா இருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்தை கட்டி காத்தது எல்லாமே இந்த உடலையும் மனதையும் கொண்டுதானே சாதிச்சிருக்கீங்க. அப்போ அந்த உடலுக்கும் மனதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணுமா வேண்டாமா? அதை நீங்கள் அப்பப்போ அழகா இப்ப சொன்னார்ல, அந்த குப்பையை கொட்டுற மாதிரி மனசை கிளீன் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு. அப்படி தவம் செய்து செய்து அந்த மனதின் சக்தியை உயர்த்தணும். இல்லை, நம்ம கிச்சனை நமக்கு கிளீனா வச்சுக்க தெரியுது, நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியுது. நீங்க உண்மையில வீட்டை சுத்தமா வச்சுக்க எவ்வளவு நேரம் செலவு பண்றோம், ஆனா 1/2 மணி நேரம் தவத்துக்கு நேரம் இல்லைங்கிறோம். என்ன காரணம்? பழகல, அவ்வளவுதான். அந்த பழக்கம் வருவதற்கு தான் கூடி செய்யற பொழுது அந்த பழக்கம் வரும். ஒரு உற்சாகமும் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து இங்க வந்து ஒருத்தர் சந்திக்கிற பொழுது அது ஒரு மகிழ்ச்சி. கூடவே தவம் செய்துட்டு உடற்பயிற்சி செய்துட்டு போறது. ஒரு வாரத்திற்கு ஒரு முறை தொடங்குங்க. இங்க இருக்கவங்க எல்லாம் முதல்ல நீங்க வாங்க, அதன் பிறகு அழகா ஒவ்வொருத்தரும் கூட்டிட்டு வாங்க. நம்ம நிறைய பேர் சேர்ந்து தியானம் செய்தால், அமெரிக்காவில் சமீபத்துல ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய 10% மக்கள் மட்டும் அவங்க தியானம் பண்ண வைக்கிறாங்க. 1000 பேர் இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல 100 பேர் இந்த மாதிரி ஒரு ஹால்ல இது பண்ணி தொடர்ந்து 3 மாதம் ஒரு 90 நாட்கள் தியானம் செய்ய வச்சதுல அந்த பகுதியில் உள்ள வன்முறை எல்லாம் குறைந்ததாக அவங்க ஒரு ஆராய்ச்சியில பதிவு பண்றாங்க. அதுதான் அவை பாட்டி அன்னைக்கு என்ன சொன்னாங்க, நல்லார் ஒருவர் உணரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அந்த நல்லவர்களாக நீங்க இருங்க. நம்ம ஊரை நம்ம உயர்த்தி கொண்டு வருவோம். நாம ஊர் கூடிதான தேர் இழுக்கணும். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து நீங்க வாங்க. அப்புறம் ஒருத்தரை கூப்பிட்டு பாருங்க. உண்மையில அப்பதான் நம்ம தகுதி என்னன்னே நமக்கு தெரியும். இந்த ஊர்ல நம்ம பேச்சு கேட்கறவங்க ஒருத்தர் கூடவா இல்லை அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆதங்கமா போயிடும். ஏன்னா எல்லாரும் நம்ம கிட்ட தலையாட்டுவாங்கன்னா வரமாட்டாங்க. ஆனா தொடர்ந்து நீங்க வாழ்த்து கொடுத்து 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 எல்லாரையும் இங்க பயிற்சிக்கு வரவழைங்க. நாங்க உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்றோம், இந்த பயிற்சி செய்ததால் அளவற்ற நன்மைகள் அடைந்ததால் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க உங்களை தேடி வந்து இந்த பயிற்சி நன்மைகளை சொல்றோம். நாங்க அனுபவிச்சதுனால, நாங்க எங்க வாழ்க்கையில மட்டுமில்லை, எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர் வாழ்க்கையையும் அருட்தந்தை உயர்த்திட்டார். ஏன்னா அது அவரது நேரடி ஆசீர்வாதம். யாரெல்லாம் இந்த மனவளக்கலைக்காக தொண்டு செய்ய முன் வருகிறார்களோ அவர்கள் குடும்ப நலனை, அவர்கள் தொழில்துறை வெற்றியை அருட்தந்தை பல மடங்கு உயர்த்தி தருகிறார். இது சத்தியம். அதனால இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி பாராட்டி, இந்த நேரம் பயனுள்ளதா இருக்கணும்னா நீங்கள் ஒவ்வொருவரும் சாதனை 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 என்று பயிற்சி செய்யுங்க. அருட்தந்தை சொல்லுவாங்க, மனவளக்கலை பயிற்சி செய்கிற ஒவ்வொருவரும் 16 செல்வமும் நிறைவாக பெற்று உயர்ந்து வாழ்வீர்கள் என்று அந்த வாழ்த்து கவியோடு நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறை உடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனை அறத்தின் ஒளி விளக்காய் வளமோங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.